சேது வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் கால் மூலமாக தான் இங்கே சேதுவுக்கு தெரிய வேண்டிய விஷயமும் தெரியுது, புரிய வேண்டிய விஷயமும் புரியுது. அதாவது இங்கேருந்து போன சேது நேராக எங்கள் காலேஜுக்கு போகிறாங்க. என்ன மேடம், என்ன அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு சேது கேட்குறாங்க. ஆமாம் மிஸ்டர் சேது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கன்சல்ட் பண்ணணும், அதுக்காக தான் உங்களை பார்க்கணுன்னு நான் கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன மேடம், ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது காலேஜுக்கு ஏதாவது உதவிக்கு ஏதாவது செய்ய சொல்லணுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மேடம், தாராளமாக செஞ்சிடலாம், அப்பா அதுக்கெல்லாம் ஓகே சொல்வார் அப்படின்னு சொல்ல, அதே இல்லை சேது, இது வேற விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் மனைவி தமிழ்ச்செல்வி பற்றி தான் அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சேது. அவங்களுடைய பிரசவம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. நிச்சயமாக அவங்களுக்கு பிரசவ நேரத்தில் கண்டிப்பாக அவங்க உயிருக்கு ஆபத்து ஆகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு அதிர்ந்து போயிட்டு இங்கே சேது கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் மனைவியால் ஒரு குழந்தையை தாங்குகிற சக்தி அவங்க கர்ப்பப்பைக்கு இப்போதைக்கு இல்லை. அதை தாண்டி அந்த குழந்தைய அவங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரியுமா, இல்லை ஏற்கனவே பார்த்த டாக்டர் எங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட சொன்னாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. அவங்கள அந்த கேம்பில் நாங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் விஷயம் என்னென்னு தெரிஞ்சுது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட அந்த நிலமையில எங்களால் இதையும் சொல்ல முடியலை. அதுக்காக தான் அதை நாங்கள் மறைச்சு வச்சுருந்தோம். ஆனால் என்னைக்கு நீங்கள் மேடையில் ஒருத்தர் விட்டு கொடுக்காம உணர்வு பூர்வமாக பேசுனீங்களோ அப்போவே முடிவு பண்ணினேன், தமிழ்ச்செல்வி கணவரான உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதான் சரியாக இருக்கும்னு தோணுச்சு. ஃப்யூச்சரில் நீங்கள் பெரியறீங்களா அப்படின்றத தாண்டி இப்போதைக்கு நீங்கள் அவங்க மேலே காட்டுற அன்பை எங்களால் பார்க்க முடியுது. அதுக்காக தான் சேது உங்களை நான் கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன டாக்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியலை, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, கேம்பில் நாங்கள் தமிழ்ச்செல்விக்கு தலையில் அடிப்பட்டதாக செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தைக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு செக் பண்ணோம். ஆனால் அவங்க கர்ப்பப்பை 2 குழந்தையை சுமக்கிற அளவுக்கு, அந்த சக்தியை தாங்குற அளவுக்கு அவங்க கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த்தாக இல்லை. அதுதான் உண்மை. ஒருவேளை அந்த குழந்தையை பெற்றுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாலும் ஒன்று அது அவங்களுடைய உயிரை தான் பாதிக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அதிர்ந்து போகிற சேது, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தையானு சொல்லி அதிர்ந்து கேட்க, ஆமாம் சேது அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல, ஏய் இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா? தமிழுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே, அவங்க கூட ஏதோ டாக்டர் கிட்ட காட்டலாம் சொன்னாங்களே, அதுக்கப்புறமா நாம் இங்கே ஸ்கேன் சென்டர்லாம் ஓப்பன் பண்ணுறோம், இங்கேயே கூட நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் டாக்டரும். இதை கேட்ட சேதுவால் தாங்கிக்க முடியலை. நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஒன்று சொல்லுவேன், அதுபோல் நீங்கள் தமிழ்ச்செல்வியை பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழுக்கும் குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சேது அதிர்ந்து போய் அதிர்ச்சியோட கேட்க, தமிழ்ச்செல்விக்கு எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம், ஏன் 2 குழந்தைய சுமக்கிற அளவுக்கு அவங்க கர்ப்பப்பை அந்த சக்தியை தாங்க முடியாத பட்சத்தில் வலி சீக்கிரமாக கூட வரலாம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செய்கிறது உங்களுக்கும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கும் நாங்கள் 3 உயிரை காப்பாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இதை எஃபோர்ட் போட்டு உங்கள் 3 உயிரையும் கண்டிப்பாக உங்கள் கையில் கொடுப்போம். அதை விட இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை மன தைரியம், மன நம்பிக்கை. இது தெரியாத வரைக்குமே அவங்களுக்கு அது சந்தோஷம்தான். அந்த விஷயத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை பற்றின யோசனை இன்னும் அவங்கள நோயாளியாக தான் ஆக்கும். தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அது அவங்களுக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட சேது அதிர்ந்து போக, சரிங்க டாக்டர், இனி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்தாலும் அவங்க மனசு முழுக்க தமிழ்ச்செல்வியை பற்றியே தான் இருக்கு. நிச்சயமாக தமிழுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன், இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், நிச்சயமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சேது வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் சேது அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வி துணி மடிக்கிற வேலை, வீட்டில் இருக்க சில கூட்டுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கோவமாக போய் பேச, மலர் நான் இனிமேல் தமிழ் இந்த வீட்டில் எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவளே குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, அப்புறம் இவளுக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லை இனிமேல் கவனமாக இருக்கணும்ல அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மாமாவுக்கு மேலே எம்பிட்டு பாசம் பற்றியாக்கா அப்படின்ற மாதிரி இங்கே தனம் வந்துட்டு தமிழை பார்த்து சொல்ல, தமிழும் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அவர் எதையும் மறைக்கிறான்னு மட்டும் இங்கே தமிழுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் எதையுமே இங்கே யோசிக்காமல் சேதுவும் வெளியே வராங்க. வெளியே வந்த சேதுவும் தமிழ்ச்செல்வியை பற்றின யோசனைகளையும், தனக்கு 2 குழந்தை பிறக்க போகிற சந்தோஷமும், அதே நேரத்தில் 3 உயிரையும் காப்பாற்றுன்ற ஒரு போராட்டத்தோடையும் இங்கே சேது யோசனையோடய நின்றுட்டுருக்காங்க. அவளுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது நீ ஏன் பொறுப்புன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது தான் போசு அவர் கண்ணில் படவும் செய்ய, இவன் அன்னைக்கு தலையில் அடித்தால கர்ப்பவாதின்னு கூட பார்க்காம அவளை கொலை பண்ணுற அளவுக்கு யோசிச்சிருக்கான்னா இவளை மனுஷனே கிடையாது நினச்சிட்டு பக்கத்தில் போகிற சேது,
என்னடா பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி கேட்க, அது வந்து அண்ணன் நான் இங்கே எம்எல்ஏ அதான் அப்படின்னு சொல்ல, என்னடா எம்எல்ஏ அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தோட பார்க்க அங்கே வர காவியா விஷயத்த சொல்கிறாங்க. நீ சரியான விஷயத்த தான் செய்ய சொல்லியிருக்க, இவனுக்கெல்லாம் அந்த வேலை தான் சரிப்பட்டு வரும், போய் அவன் அந்த வேலையை பார்க்கட்டும்னு சொல்ல, என்ன செய்து நீ இப்படி சொல்கிறேன்னு அங்கே நின்றுட்டு இருக்க ஈஸ்வரி கேட்க, பின்ன உங்கள் பையன் பண்ண இந்த வேலைக்கெல்லாம் அவனை தூக்கி வச்சு தலையில் கொண்டாடுவோம், இல்லை அவனை ஒரு முதலாளி ஆகி இங்கே கல்லாவில் உட்கார வைப்போம் நினச்சிங்களா? இல்லைல்ல, எது நடக்குமோ அதுதான் நடக்கும். காவியா பண்ணுறது தான் சரியான வேலையும் கூட. நீங்கள் இனிமேல் போஸ்க்கு சப்போர்ட் பண்ணி யார்கிட்டையும் பேசாதீங்கன்னு சொல்ல, அதை நான் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு காவியா சொல்கிறாங்க. செய்து அந்த இடத்த விட்டு முறைச்சி பார்த்துட்டு கோவமா உள்ளே போக, என்ன இங்கே இன்னும் பார்வை, கிளம்பி போ முதல்ல, இன்னைக்கான சம்பளமும் என் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னு காவியா சொல்கிறாங்க. காவியா சொன்னதுனால இங்கே வேறு வழி இல்லாத போஸும் அப்படியே தலை குனிஞ்சு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, நம்ம போஸோட நிலைமை இப்படி ஆயிடுச்சேமான ஒரு பதட்டத்தோடையும் இங்கே கவலையோடையும் சித்ராவும் ஈஸ்வரியும் நின்றுட்டு இருக்காங்க.